வெல்கம் டு ஜுஜுட்சு கைசன் வேர்ல்டு மொமே. ஜுஜுட்சு கைசன்ல சார்சரஸ் தான் பவர்ஃபுல் நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய கேர்சஸும் பவர்ஃபுல்லா இருக்கும். அதுலயும் ஸ்பெஷல் கிரேடு கேர்சஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதால டொமைன் எக்ஸ்பான்சர் மாதிரி பவர்ஃபுல்லான டெக்னிக்கையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதால கம்யூனிகேட் பண்ண முடியும். செம்ம இன்டெலிஜென்ட்டா திங்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த கேர்ஸ் ரெஸ்பெக்ட்லாம் எப்படி உருவாகுதுன்னா, ஹியூமனோட நெகட்டிவ் எமோஷன்லேருந்து தான் இது வந்து உருவாகுது. மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கோபம், பயம், பதட்டம், அதுக்கப்புறமா வெறுப்பு, இதுலேருந்து கேர்ஸ்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி ஒரு கேர்ஸ்டு ஸ்பிரிட்டா ஃபார்ம் ஆகுது. அப்புறமா ஹியூமனுக்கு வந்து ஒன்று மேல இருக்க பயத்தினாலையும் கேர்ஸ்டு ஸ்பிரிட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ கரப்பாம்பூச்சியை பார்த்து நிறைய பேருக்கு பயம் இருந்திருக்கும். ஸோ அதனால ஒரு கேர்ஸ்டு ஸ்பிரிட்டும் ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். டிசீஸை பார்த்து இருக்க பயத்தினாலையும் கேர்ஸ்டு ஸ்பிரிட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறமா இயற்கை பேரழிவு இருக்கு இல்லையா, அதுல இருந்தும் கேர்ஸ்டு ஸ்பிரிட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஜேஜேகேல ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான கேர்ஸ்டு ஸ்பிரிட்லாம் வந்து இருக்கு. இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, அதுல இருக்கிறதுலயே தரமான 10 கேர்ஸ்டு ஸ்பிரிட்டை தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே பக்கத்துல ஹைப் பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. 10th ஃபிங்கர் வியரர். இந்த கேர்ஸ்டு ஸ்பிரிட் வந்து மெகுமிக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா யூஜிக்கு அகேன்ஸ்டாவும் வந்து பேட்டில் பண்றப்போ வந்து நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேர்ஸ்டு ஸ்பிரிட். ஸோ இது வந்து ஏன் பவர்ஃபுல் ஆனதுன்னா, சுகுனாவோட ஃபிங்கரை இதை கன்சியூம் பண்ணியிருக்கோம். அதனால தான் இது வந்து பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதால டொமைன் எக்ஸ்பென்ஷனையும் யூஸ் பண்ண முடியும். பட் அந்த டொமைன் வந்து ஃபுல்ஃபில் டொமைன் கிடையாது. பட் ஓரளவுக்கு அது பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். பாக்கெட் டைமென்ஷன் சொல்லிட்டு ஒரு டொமைன் வந்து யூஸ் பண்ணோம். ஒருத்தவங்களை வந்து டோட்டலாக ஐசோலேட் வந்து பண்ணிடுது. ஸோ அதனால அந்த இடத்துலேருந்து அவங்க எஸ்கேப் ஆகுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். டொமைனுக்குள்ள அது ஃபயர் மாதிரியான எபிலிட்டியை வந்து யூஸ் பண்ண முடியும். அதோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப ஹையா இருந்திருக்கும். மெகுமிக்கு அகேன்ஸ்டா செம்மையாவே பேட்டில் பண்ணியிருந்திருக்கும். அதுக்கப்புறமா ஹீலிங் எபிலிட்டி இருக்குல்ல, இதுவுமே ரொம்ப ஹையா இருக்கும். அதை கட் பண்ணியிருந்தாலும் அது வந்து ரீஜெனரேட் வந்து ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறமா அந்த டொமைனுக்குள்ள அது வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இந்த பவர் வச்சுட்டுலாம் சுகுனாக்கு அகேன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ண நினைச்சிருந்திருக்கோம். பட் தலைமை அசால்ட்டா முடிச்சு விட்டுருந்திருப்பான். 9th கனேசா. இதுவும் ஸ்பெஷல் கேர்ஸ்டு ஸ்பிரிட் தான். நம்ம கெஞ்சாக்கு இருக்கான் இல்லையா, அவன் வந்து கல்லிங் கேம் அப்போ வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, அப்படியே தும்பிக்கையோட 4 கை வச்சு இந்த கேர்ஸ்டு ஸ்பிரிட்ங்கிறது வந்து இருக்கும். அதனால தான் கணேசான்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க போல இருக்கு. இந்த கேர்ஸ்டு ஸ்பிரிட்டோட பவர்ங்கிறது என்னன்னா, அப்டக்கல்ஸை ரிமூவ் பண்ணி விடுது. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட வெயிட்டை லேஸ் ஆக்குது. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டா அவங்களோட வெயிட்டை லேஸ் ஆக்குற மாதிரி தெரியல பார்க்குறப்போ. ஐ திங்க் அது வந்து கிராவிட்டியை மேனிபுலேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். இதோட டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அதனால இதோட ஃபுல் பவர் வந்து நம்ம பார்க்க. பட் ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டா கெஞ்சாக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். யூகி இந்த ஒரு கேர்ஸ்டு ஸ்பிரிட்டை முடிச்சு விட்டுருந்திருப்பான். 8th ஸ்மால் பாக்ஸ் டெய்டி. கெஞ்சாக்கு வந்து இந்த கேர்ஸ்டு ஸ்பிரிட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். யாருக்கு அகைன்ஸ்டானா மெய் இருக்கா இல்லையா, ஸோ அவளுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணியிருந்திருப்பான். இந்த கேர்ஸ்டு ஸ்பிரிட் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இந்த ஸ்மால் பாக்ஸ் மேல ஹியூமனுக்கு இருந்த பயனால உருவான ஒரு கேர்ஸ்டு ஸ்பிரிட். ஸோ இது வந்து ஸ்பெஷல் கேர்ஸ்டு ஸ்பிரிட். இதோட பவருங்கிறதுமே நல்ல ஹையா இருக்கு. இதால வந்து டொமைன் எக்ஸ்பான்ஷன்ங்கிறது வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டொமைன்ங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்கள ஒரு சவப்பெட்டியில் அடைச்சு அது மேல கல்லை வச்சிருது. அப்படி உள்ள போகுது இல்லையா, அதுலேருந்து 3 செகண்ட். ஸோ அந்த 3 செகண்ட் மட்டும் அதுக்குள்ள இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பா அவங்க டெத் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணுதுன்னா, இந்த ஸ்மால் பாக்ஸோட நோய் வரதுக்கான நிறைய தொற்றெல்லாம் அதுக்குள்ள வந்து இருக்கு. ஸோ 3 செகண்ட்ல வந்து அது வந்து டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணிடுது. அப்படி அட்டாக் பண்ணிடுச்சுன்னா கன்ஃபார்மா அவங்க வந்து டெத் ஆயிடுவாங்க. அதுக்குள்ள அதை பிரேக் பண்ணிட்டு வரணும். ஸோ மெய் இருக்கா இல்லையா, அவளையுமே இது மாதிரி அந்த சவப்பட்டியில் அடைச்சு உள்ள வச்சிருந்திருக்கோம். பட் அவ அசால்ட்டா அதை பிரேக் பண்ணிட்டு வெளில வந்திருந்திருப்பா. பவர்ஃபுல்லா தான் இருக்கு. இதோட கேர்ஸ் எனர்ஜியும் ரொம்ப ஹையா இருக்கு. இதோட ஹீலிங்குமே ரொம்ப ஹையா இருக்கும். பட் என்னதான் அதுக்கு கேர்ஸ் அதிகமா இருக்கு, ஸோ டொமைன் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ண முடியுதுனாலும் இதோட இன்டெலிஜென்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. 7th குரோருசி. இந்த கேர்ஸ்டு ஸ்பிரிட்டை வந்து கல்லிங் கேம் அப்போ கெஞ்சாக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். அதுவும் யூட்டா இருக்கான் இல்லையா, அவனுக்கு அகேன்ஸ்டாவே இது பேட்டில் பண்ற மாதிரி இருந்திருக்கும். இந்த கேர்ஸ்டு ஸ்பிரிட் வந்து எப்படி உருவானதுன்னா, கரப்பாம்பூச்சி மேல இருந்த ஹியூமனுக்கு இருந்த ஃபியர்னால இந்த கேர்ஸ்டு ஸ்பிரிட் வந்து உருவாயிருந்திருக்கும். இது வந்து ஸ்பெஷல் கேர்ஸ்டு ஸ்பிரிட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி வந்து அப்படியே அது வந்து ரொம்ப பெருசாகும். இதால நிறைய கரப்பாம்பூச்சியை வர வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். ஸோ அது என்ன பண்ணும்னா, இப்போ ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை யாரா இருந்தாலுமே எடுத்துக்கங்களே, அது வந்து நிறைய கரப்பாம்பூச்சி வந்து அவங்கள அப்படியே ஒரு சீல்டு மாதிரி ரவுண்ட் பண்ணுது. ஸோ ரவுண்ட் பண்ணி என்ன பண்ணுதுன்னு பார்த்தா, அவங்கள டோட்டலா அவங்களோட ஃபிளஷ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருது. அதனால ரொம்ப கம்மியான டைம்லயே அவங்க வந்து இறந்து போறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு எபிலிட்டி. அந்த கரப்பாம்பூச்சிங்கிறதும் ரொம்ப கவுண்ட்லெஸ்ஸா இருக்கு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேர்ஸ்டு வெப்பன் வச்சிருக்கு. ஃபாஸ்டரிங் ஸ்வார்டு. இந்த ஸ்வார்டு பார்க்கறதுக்கு குட்டியா இருக்கும், ஆனா பார்க்கறப்பவே தெரியும் இதுக்குள்ள ஏகப்பட்ட விஷத்தனமானது ஒன்று இருக்குடான்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணும்னா, இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை கட் பண்ணுதுன்னு வச்சுங்களே, கட் பண்ணதுக்கு
பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து அந்த கரப்பாம்பூச்சியோட எக் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்களோட ஃப்ளஷுக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி ஷூட் பண்ணுது. ஸோ இப்படி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, அது உள்ள போனதுக்கு அப்புறமா நிறைய கரப்பாம்பூச்சி குஞ்சுங்க வந்து பொரிக்க ஆரம்பிச்சிருது. உள்ள இன்சைடா அவங்களோட ஃப்ளஷ் எல்லாம் இது வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ அப்படி பண்றப்போ அவங்களோட இன்னர் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து உடனே டேமேஜ் ஆயிடும். 6th நாவோயா ஜெனின். இவன் வந்து சார்சரர் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா அவன் டெத் ஆனதுக்கு அப்புறமா கர்சர் ஸ்பிரிட்டா மாறி இருந்திருப்பான். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இவனோட கேரக்டர் வந்து பார்க்கலாமே. இவன் வந்து எப்படின்னா கொஞ்சம் பெருமையா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. எப்பவுமே நாம தான் பவர்ஃபுல், ஸோ நாம தான் ஹை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே சுத்திட்டு இருக்கக்கூடியவன். அதுலயும் அந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்தா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க மேல ஏகப்பட்ட வெறுப்பு தான் இருக்கும். ஸோ இவனுக்கு மாக்கிக்கு இன்ஸ்டா பேட்டில் நடந்திருக்கும் இல்லையா, அதுல இவனால ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. மாக்கி இவனை அடிச்சு நொறுக்கி விட்டுருந்துருப்பா. ஸோ அவ வந்து கில் பண்ணியிருக்க மாட்டா. இவனை வந்து யாரு கில் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, மாக்கியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவனை கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கில் பண்ணதும் நார்மலான ஒரு கத்தியை வச்சு கில் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆயிருக்குன்னா, அவனோட ஆன்மா இருக்குல்ல, அது வந்து போயிருந்திருக்காது. அவனுக்கு வந்து ஆல்ரெடி பொண்ணுங்க மேல செம வெறுப்பு இருக்கு, பெருமை பிடிச்ச ஆளா வேற இருந்திருப்பான் இல்லையா. ஸோ அவனோட ஆன்மாங்கிறது டெத் ஆனதுக்கு அப்புறமா போயிருந்திருக்காது. அது அப்படியே ஒரு வெஞ்சன்ஃபுல்லான ஒரு கர்ஸ்டு ஸ்பிரிட்டா ஃபார்ம் ஆகுது. அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல புழு மாதிரி தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அப்படியே கர்ஸ்டு ஸ்பிரிட்டா ஃபார்ம் ஆகி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். ஸோ இவன் பவர்ஃபுல்லானதுக்கு அப்புறமா இவனால டொமைன் எக்ஸ்பான்ஷனை யூஸ் பண்ண முடியும். ப்ரொஜெக்ஷன் சார்சரி டெக்னிக் யூஸ் பண்ணுவான் இல்லையா, அதுலேருந்து ரொம்ப ரொம்ப அப்கிரேடான வெர்ஷன் தான் இவனோட டொமைன். டைம் செல் மூன் பிளேஸ், இதுதான் இவனோட டொமைன். டொமைனுக்குள்ள எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒருத்தவங்கள செல்லுலார் லெவலுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அவங்க வந்து அதில் அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த மூவ்மெண்ட்லாம் மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களே, அப்படியே தெரிச்சிருவாங்க. கர்ஸை இல்லாதவங்க இருக்காங்கன்னா அவங்கள வந்து இவனால டொமைனுக்குள்ள வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது. 5th தாகன். இவன் வந்து இயற்கை பேரழிவுனால கிரியேட் ஆன ஒரு கர்ஸ்டு ஸ்பிரிட். அதுவும் எதுலன்னா, இப்போ ஹியூமன்ஸுக்கெல்லாம் வாட்டர் பேஸ் பண்ண ஒரு ஃபியர் வந்து இருந்திருக்கும். அதுலேருந்து வர டிசீஸ், அதுக்கப்புறமா அதனால வரக்கூடிய பேரழிவு இருக்கு இல்லையா, இதை பார்த்து ஹியூமன்ஸ் பயந்துருப்பாங்கல்ல, அதுலேருந்து உருவான கர்ஸ்டு ஸ்பிரிட் தான் தாகன். இவனோட டியூரபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். இவனால டொமைன் எக்ஸ்பான்ஷனும் யூஸ் பண்ண முடியும். இவன் வந்து ஸ்பெஷல் கிரேடு கர்ஸ்டு ஸ்பிரிட். ஸோ இப்போ ஒரே டைம்ல நாவோபித்த ஜெனின், அதுக்கப்புறமா மாக்கி, அப்புறமா நம்ம நனாமி, இவங்க எல்லாருக்கு அகைன்ஸ்டாவும் பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். பட் அப்போதைக்கு மாக்கி வந்து ஃபுல் பவர்ல இருந்திருக்க மாட்டா. இவனோட எபிலிட்டி எது பேஸ் பண்ணியிருக்கும்னா, வாட்டர் பேஸ் இருக்கும். ஸோ நிறைய வாட்டர் வந்து இவனால கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வாட்டர் ப்ரெஷர் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் இவனால யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இவனோட டொமைன், ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இவனால வந்து கவுண்ட்லெஸ்ஸான சினிகாமிஸ் வந்து சமன் பண்ண முடியும். அது எல்லாமே வாட்டர் பேஸ் பண்ணி இருக்கும். எப்படின்னா மீன், சுறா, ஸோ இந்த மாதிரியான சினிகாமிஸ் வந்து அவன் சமன் பண்ணுவான். தோஜி மட்டும் அவனோட டொமைனுக்குள்ள வரலன்னா இவனை வந்து அவங்களால வின் பண்ணிருக்கவே முடியாது. 4th ஹனாமி. ஹனாமியும் இயற்கை பேரழிவுனால கிரியேட் ஆன ஒரு கர்ஸ்டு ஸ்பிரிட் தான். இது எதை பேஸ் பண்ணினா எர்த், அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட், இதை பேஸ் பண்ணி ஒரு நிறைய அழிவு நடந்திருக்கு இல்லையா, அதுல இருந்து வந்த ஹியூமன் ஃபியர்னால கிரியேட் ஆன ஒரு கர்ஸ்டு ஸ்பிரிட். ஆக்சுவலா இவனுக்கு வந்து ஒரு பிலாசபி இருக்கு. அவன் என்ன நம்புறான்னா, கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஒரிஜினல் நம்புறான், ஹியூமன்ஸ் எல்லாம் ஃபேக்குன்னு நம்புறான். ஸோ அதனால உனக்கு ஹியூமன் மேல ஒரு பெரிய வெறுப்பே இருந்திருக்கும். வேர்க்கிலே இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ண நிறைய அட்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவான். இவன் வந்து ஒரு ஸ்மெல்ல வந்து ரிலீஸ் பண்ணுவான். ஸோ அந்த ஸ்மெல் என்ன பண்ணுன்னா, இப்போ ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களே, இது வந்து ஒரு ஹாப்பி ஸ்மெல்லாம் வந்து அவங்களுக்கு போகும். அதனால என்ன ஆகும்னா, அவங்க சண்டை போறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. திரும்ப பேட்டில் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு தோணாது. இவன் வந்து நம்ம யூஜி, அதுக்கப்புறமா தோதோ, இவங்க 2 பேருக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். பட் சிபியா இன்சிடென்ட்ல நம்ம கோஜோக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ கோஜோ வந்து இவனை நசுக்கியே கில் பண்ணியிருந்திருப்பாரு. 3rd ஜோஹோ. இவனும் ஸ்பெஷல் கிரேடு கர்ஸ்டு ஸ்பிரிட் தான். இவனை வந்து இன்ட்ரோ பண்றப்பவே நல்லா பவர்ஃபுல்லா தான் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. கோஜோக்கு அகைன்ஸ்டா அவன் சண்டையும் போட்டிருந்திருப்பான். இவன் வந்து ஹியூமனுக்கு வந்து எரிமலை, அதுக்கப்புறமா அந்த மேக்மா மேல இருந்த ஒரு ஃபியர்னால கிரியேட் ஆன ஒரு கர்ஸ்டு ஸ்பிரிட். இவனோட பவரை வந்து கெஞ்சாவுக்கு எந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பானா, சுகுனாவோட 8 or 9 ஃபிங்கர் லெவலுக்கு இவனோட பவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருந்திருப்பான். இவனோட அட்டாக் எல்லாமே ஃபயர், அதுக்கப்புறமா மேக்மா பேஸ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி வந்து இவனால ஒரு விண்கல்லையும் வந்து சமன் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விண்கல். எக்ஸ்ப்ளோஷன் ஆகக்கூடிய நிறைய பூச்சியை வந்து இவன் கிரியேட் பண்ணுவான். நார்மல் சார்சரர்லாம் இருந்தாங்கன்னா இவனோட டொமைனுக்குள்ள உள்ள போனோடனேயுமே அவங்க வந்து இறந்துருவாங்க. ஆனா இவன் சுகுனாவுக்கு அகைன்ஸ்டா சண்டை போறன்ட்டு சண்டையை போட்டு சுகுனா அவனோட டொமைனுக்குள்ள வச்சு சுகுனா வந்து அவனை முடிச்சு விட்டுருந்திருப்பான். 2nd மஹித்தோ. இவனுமே ஸ்பெஷல் கிரேடு கர்ஸ்டு ஸ்பிரிட். இவன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கர்ஸ்டு ஸ்பிரிட். எதுலேருந்து உருவாயிருந்திருப்பானா, ஹியூமனோட ஹேட்ரேட்னால கிரியேட் ஆன ஒரு கர்ஸ்டு ஸ்பிரிட். இவன் வந்து ரொம்ப லேட்டா தான் கர்ஸ்டு ஸ்பிரிட்டா ஃபார்ம் ஆயிருந்திருப்பான். இப்போ ஹனாமி, ஜோஹோ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் ஆயிருந்திருப்பான். ஆனா சடனா அவங்க 2 பேரையும் தாண்டி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருவான். ஏன்னா அந்த ஹியூமனோட ஹேட்ரேட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதனால இவன் வந்து கம்மியான டைம்லயே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். இவன் வந்து என்ன நம்புவானா, சோல் ஃபர்ஸ்ட் வந்ததா இல்லைன்னா பாடி ஃபர்ஸ்ட் வந்ததானா, சோல் ஃபர்ஸ்ட் வந்தது, அதுக்கப்புறமா தான் பாடி வந்தது. ஸோ இந்த பிலாசபிக்குள்ள தான் இவன் இருப்பான். இவனோட எபிலிட்டி இருக்கு இல்லையா, அதுவும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவன் டச் பண்ணி சோலை வந்து மேனிபுலேட் பண்ணுவான்.
பண்ணுவான். ஸோ இப்படி பண்றதுனால அவனோட பாடி பார்ட் இருக்கு இல்லையா, அதை அதை என்னவா வேணாலும் அவனால மாற்ற முடியும். அவனோட காலை கத்தியா மாத்துறது, கையை கத்தியா மாத்துறது, இல்லைன்னா ரெக்க வர வைக்கிறது, ஃபுல் அனிமலா மாறுறது, குட்டியா மாறுறதுன்னு சொல்லிட்டு அவனால ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ண முடியும். இவனுக்கு அகைன்ஸ்டா சண்டை போறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இப்ப சிங்கிள் டச்லயே இவனால ஒருத்தவங்களை கில் பண்ண முடியும். இவனுக்கு வந்து ஒருத்தவங்களை கில் பண்ணணும்னா அதுக்கு எந்த காரணமுமே தேவை கிடையாது. ஸோ கில் பண்ணணும்னா அவன் பாட்டுக்கு ஜாலியா பண்ணிட்டு இருப்பான். இவனோட டொமைன் வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபிகரேஷன். ஸோ இவனோட டொமைனுக்குள்ள மாட்டுறாங்கன்னா அவங்களோட சோலை வந்து இவனால அஃபெக்ட் பண்ண முடியும். டொமைன் எக்ஸ்பான்ஷன்ல வந்து எந்த அளவுக்கு ஹையரா போயிருந்திருப்பான்னா 2 செகண்ட்ஸ்ல இவனோட டொமைனை ஆக்டிவேட் பண்ணிட்டு திரும்ப டீஆக்டிவேட்டும் பண்ணியிருந்திருப்பான். எப்படி நம்ம கோஜோ பண்ணார் இல்லையா, அது மாதிரி இவனும் பண்ணியிருந்திருப்பான். ஃபர்ஸ்ட் ரீகா, குயின் ஆஃப் கர்ஸ். ஸோ ரீகா வந்து நம்ம யூட்டாவோட வந்து பார்க்கலாம். ஸோ இவ எப்படி கர்ஸ்டு ஸ்பிரிட்டா மாறி இருந்திருப்பானா, ரீகா யூட்டா இவங்க 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒரு நாள் அன்பார்ச்சுனேட்லியா கார் ஆக்சிடென்ட் வந்து அவ இறந்து போயிடா. இது வந்து யூட்டாவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவனுக்குள்ள இருக்க பவரை வச்சு அவளை சபிக்கிறப்போ அவ வந்து கர்ஸ்டு ஸ்பிரிட்டா ஃபார்ம் ஆயிருந்திருப்பா. அதுவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா. இவளோட கர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஆல்மோஸ்ட் அன்லிமிட்டெட். கெத்தோவுக்கு அகைன்ஸ்டா யூத்தா பேட்டில் பண்றப்போ யூத்தாவோட சேர்ந்து கெத்தோவோட வெறித்தனமா பேட்டில் பண்ணியிருந்திருப்பா. கெத்தோ வந்து மேக்ஸிமம் முசுமாக்கி யூஸ் பண்ணுவான் இல்லையா, ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அமௌண்ட் ஆஃப் கேர்ஸ் வந்து அவன் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையுமே ரீகா யூத்தா சேர்ந்தே முடிச்சு விட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கர்ஸ்டு ஸ்பிரிட்லேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்னா அது வந்து ரீகா தான். சுகுணா எங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சுகுணாவை சேர்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதெல்லாம் நான் வேற வீடியோக்குள்ள சொல்றேன். ஸோ இதுதான் என்னோட ரேங்கிங். உங்களோட ரேங்கிங் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.